Welcome to Crocheting class. Hello viewers. இன்னைக்கு Crochetingல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சாதாரண பேசிக்கா இருக்கிற நம்ம செயின் எப்படி போடலாம்ங்கிறது தான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன். நியூவா Crocheting பத்தி இன்னைக்கு கத்துக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் Crocheting needle வாங்கிக்கோங்க. நீங்க சாதாரணமான நீடிலும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த நீடில் கிடைச்சாலும் ஓகே தான். ஆனா இது பாத்தீங்கன்னா 2.5 mm ல வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு பிகினர்ஸ் கத்துக்கிறதுக்காக இது இந்த மாதிரி நீடிலோட ஹோல்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்டில் இப்படி இருக்கும். ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா. இதோட எட்ஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக் இருக்கும். இந்த ஹூக் தான் வந்து த்ரெட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரியான நம்ம ஸ்டெப்ஸ் போடுறதுக்காக இந்த Crocheting needle நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் த்ரெட் வேணுமோ அந்த கலர் த்ரெட்டெல்லாம் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம பேசிக் பழகிறதுக்கு ஒரு கலர் த்ரெட் மட்டும் எடுத்துக்குவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதில் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு என்ன கலர் அவைலபிளாக இருக்கோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வாங்கும்போதே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பேப்பர் பேண்டு போட்டு தான் இருக்கும். நீங்கள் அந்த பேப்பர் பேண்டை எடுத்துகிட்டு இதில் எட்ஜ் எடுத்துக்கோங்க. உள்ள நூல் இப்படி பண்டில்லேருந்து வரும். இது ஸ்பூல் இந்த பண்டில்லேருந்து தான் வரும். இந்த பண்டில் வந்துட்டு எட்ஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எட்ஜ் வந்துட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் நீடில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜோட த்ரெட்டோட எட்ஜ் இந்த சைடில் இருக்கணும், ரைட் சைடு வந்துடணும். நீங்கள் ரைட் சைடு வரும்போது கொஞ்சம் நூல் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நூல் விட்டு லெஃப்ட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் கொஞ்சம் போல் நீங்கள் இப்படி சுற்றிக்கோங்க. இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஃபிங்கர் தான். இந்த ஃபிங்கர் நம்மளோட இதுக்கு Crochetingக்கு இப்படி எட்ஜில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து இருக்கணும். நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா உங்களை பார்த்து இருக்கணும். இந்த ஹூக் உங்களை பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்படி க்ராஸாக வச்சுக்கோங்க. நூலுக்கு க்ராஸாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணுறோம். லெஃப்ட்லேருந்து ரைட்டு கீழேருந்து வர நூலை இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப் அண்ட் டவுன், அப்பிலேருந்து டவுனுக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து கொஞ்சம் லூஸாக அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட ஒரு நாட் வருது இல்லையா, இந்த லெஃப்ட் ஹேண்டில் தம் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரையும் வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கிட்டு நீங்கள் இப்போ டைட் ஆகும்போது உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் நம்ம சுற்றியிருக்கோம் இல்லையா, இந்த நூலை கொஞ்சம் போல் ரிலீஸ் பண்ணணும். ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆக வர 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 நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். இப்போ திருப்பி அதே மாதிரி இந்த ஹூக்கில் லெஃப்ட் டு ரைட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியாக நான் இப்படி எடுக்கிறேன். ஹூக்கில் ஹோல் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். ஓகேயா? இதை நீங்கள் ஹூக்கிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா திருப்பி என்ன ஆகிடும், அது நம்ம லூஸ் ஆகிடும். இந்த ஹூக்கில் இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க வரைக்கும் மட்டும்தான் இதில் இருக்கும். இப்போ நீங்கள் இதை ஹூக்கிலேருந்து இப்படி கலட்டிட்டீங்கன்னு வைங்களேன், எடுத்துட்டா இந்த லூப் என்ன ஆகிடும்னா இப்படி இழுத்திங்கன்னா திருப்பி நார்மலாக நம்மளோட ப்ரொசீஜர் நார்மல் நூலுக்கு வந்துடும். இப்போ நான் திருப்பி ஒரு ட்விஸ்ட் போட்டுக்கிட்டேன். இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ட்விஸ்ட் போட்டுட்டு ஒரு சுற்றிக்கிட்டேன். திருப்பி இந்த எட்ஜில் வந்துட்டு தம் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் வச்சு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இப்படி க்ராஸாக அப்படி வச்சு பிடிச்சிட்டு லெஃப்ட் டு ரைட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்லேருந்து திருப்பி சொல்லித்தரேன். லெஃப்ட் டு ரைட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு அப் டு டவுன் ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. இப்போ நம்ம ட்விஸ்ட் பண்ண இந்த நூல் வந்து கொஞ்சம் டைட் ஆகிட்டு வரும். அப்போ நம்ம ரிலீஸ் பண்ணும்போது இப்படி ஒரு ட்விஸ்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணி இப்படி இண்டெக்ஸ் ஃபிங்கர் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இங்கே பிடிச்சிக்கணும். இங்கே பிடிக்காமல் நீங்கள் விட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா டைட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹோல் வழியாக எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த ஹோல் வழியாக தான் நம்ம எடுக்கணும். இந்த நூலை சுற்றி இருக்குது இல்லையா, இந்த இது வழியாக தான் நம்ம எடுக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஹோல் வழியாக வராது. இந்த ஹோல் வழியாக நம்ம எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நீடிலில் நூலை இப்படி சுற்றிக்கணும். லெஃப்ட் டு ரைட்டு ஒரு சுற்றிட்டு இதை கொக்கியில் மாட்டியிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாட்டியிருக்க நூலை அந்த கேப் வழியாக நம்ம எடுக்கிறோம். மாட்டியிருக்க நூலை இந்த கேப் வழியாக நம்ம இப்படி லைட்டாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மெதுவாக தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த கீழே இருக்க நூலை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இது டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இழுத்திங்கன்னா இப்படி லூஸாக இருக்கும், இப்படி ஹாலோவாக தெரியும். திருப்பி இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படி இழுத்திங்கன்னா என்ன ஆகிடும்னா டைட் ஆகிடும். ஓகேயா? இப்போ லூஸ் ஆகணும்னா இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கலாம், டைட் ஆகணும்னா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு திருப்பி லெஃப்ட் டு ரைட் நம்ம இப்போ போட போகிறது செயின், பேசிக் Crocheting செயின் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் பிகினர்ஸ் இதை பழகிக்கோங்க.
அதுக்கப்புறம் இது அந்த ஹூக்கில் ஹோல்டு பண்ணியிருக்கேன், அந்த கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஹூக்கில் ஹோல்ட் பண்ணி திருப்பி அதே மாதிரி கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா இந்த ஹூக் இருக்கு இல்லையா, அந்த ஹூக் வழியாக வெளியே வரும். இப்போ ஒரு செயின் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் மாதிரி இருக்கும். திருப்பி அதே மாதிரி என்ன பண்ணுறேன், லெஃப்ட் டு ரைட்டு இந்த ஹூக்கில் ஒரு ட்விஸ்ட் போட்டுக்கிறேன். ட்விஸ்ட் போட்டு நான் இப்போ அந்த ட்விஸ்ட் எடுத்திருக்கேன். இது நீங்கள் ரொம்ப லூஸாக விட்டிங்கன்னா ரொம்ப பெரிய செயினாக இருக்கும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஹோல் வழியாக உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும். டைட்டாக இந்த ஃபிங்கர் வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா என்ன ஆகிடும்னா இங்கே நீங்கள் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வராது. இந்த நீடில் உள்ளேருந்து எடுக்க வராது. நீங்கள் இந்த ஹோல் இருந்தால் தான், இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வந்துட்டு உங்களுக்கு இது வழியாக இதை ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்தால் மட்டும்தான் ஈஸியாக வரும். திருப்பி நான் ஒரு லூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபிங்கரில் திருப்பி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹோல் வழியாக இப்படி எடுக்கிறேன். நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா வராது. நீங்கள் டைட்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஹோலே தெரியாது. இப்படி பார்த்தீங்கன்னா ஹோலே தெரியாது. கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா தான் இந்த இடத்துல ஹோல் தெரியும். நீங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான், இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறத நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேப் வழியாக அப்படி எடுக்கணும். திருப்பி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த கேப் வழியாக எடுக்கிறோம். திருப்பி ஒரு ட்விஸ்ட் பண்ணி நூல் குறைய நம்ம என்ன பண்ணிக்கணும், இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிக்கணும். திருப்பி இந்த ஹோல் வழியாக எடுக்கிறோம். திருப்பி ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன், இந்த ஹோல் வழியாக எடுக்கிறேன். இந்த ஹோலுங்கிறது வந்துட்டு இந்த நீடிலுக்கும் நூலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பு தான் உங்களுக்கு அந்த ஹோல். அந்த ஹோல் வழியாக தான் நம்ம இங்கேருந்து வர்ற நூலை நம்ம எடுக்கிறோம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பெருசாக போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பெருசாக இருக்குது, உங்களுக்கு ஹோல் நல்லா தெரியும். இப்போ நான் லெஃப்ட் டு ரைட் ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல் வழியாக தான் நான் இப்போ எடுக்கிறேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செயின் பெருசாக இருக்கும், தெரியுதா? இந்த செயின் பெருசாக இருக்கும். இந்த செயின் சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இதை நீங்கள் சின்னதாக்கிக்கணும். திருப்பி என்ன பண்ணிக்கிறோம், இதுக்குள்ளே விட்டுடணும். இதுக்குள்ளே விட்டு இதை கொஞ்சம் டைட்டன் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப லூஸாக வச்சிங்கன்னா செயின் பெருசாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் செயின் வந்துகிட்டே இருக்கும். இப்படியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செயின் போட்டுகிட்டே வந்தோன்னா இதுவே வந்துட்டு பேசிக் உங்களுக்கு க்ராச்செட்டிங்கில் பேசிக்காக வர்ற ஒரு லைன் செயின் கிடச்சிடும். இதையே வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ப்ரேஸ்லெட் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுறது. இந்த பேசிக் ரோப் வந்து நமக்கு கிடச்சிடும். பார்த்திங்கன்னா இப்படி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இப்படி செயின் நமக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் உங்களுக்கு பழக்கம் வந்துருச்சுன்னா செயினை வந்துட்டு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இப்படி ஹோல்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ரோப்பை வந்துட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு இது மட்டும் வச்சுக்கலாம். சுற்றி ரொம்ப டைட்டாக சுற்றினீங்கன்னா என்ன ஆகிடும்னா இந்த ஃபிங்கர்ஸில் வந்துட்டு பிளட்டு கிளாட் ஆகிக்கும். அப்போ இந்த ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்ச நேரத்தில். நீங்கள் அப்படி சுற்றிக்காமல் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படியே வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி செய்யலாம். இப்படியே ட்விஸ்ட் பண்ணி போட்டுகிட்டே வரலாம். இப்போது உங்களுக்கு பேசிக் செயின் ரெடி ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு லென்த் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ நீடிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இப்படி ரோப் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இந்த லூப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த லூப்பை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் பண்ணிட்டா உங்களுக்கு இது பண்டிலேருந்து வருதுல்ல, இந்த நூலை இப்படி உருவிட்டிங்கன்னா இது வந்துடும். இதுக்கப்புறம் வராது. ஏன்னா லூப்லேருந்து நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வராது. இப்போது இதை வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைடோ உங்களோட பிரதர் ஆர் சிஸ்டர் யாருக்காக இருந்தாலும் இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி கிஃப்டாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு இதை அவங்களோட கையில் கட்டி விடலாம். கட்டிட்டா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி பேண்டாக ரெடி ஆகிடும். தேங்க்ஸ்
Thanks for watching viewers. See you on the next video.